கல்விக்கும் மருத்துவத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு 75 பள்ளிகள் வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து 80.64 கோடி அதாவது வந்து விஜயண்ணா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உண்மையிலே சிறந்த தலைவன்றதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம விஜயண்ணாவை கூட வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில வந்து ஒரு 10 நாள்ல மிகப்பெரிய மாற்றங்களை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவம் ரொம்ப மோசமா இருக்குன்ற நிலையில ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க தொகுதியில வந்து எங்கெங்க வந்து ஜிஹெச் இந்த மாதிரி இடத்துல வந்து மோசமா இருக்கு, கழிவறைகள், நோயாளிகளுக்கு என்னென்ன குறை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கல்வி மருத்துவத்தை ஒரு வியாபாரம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல விஜயண்ணா வந்து இன்னைக்கு 80.64 கோடி இன்னைக்கு அரசு பள்ளிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஏழை பாளைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கல்வி மருத்துவம் தான். அந்த மருத்துவத்தை தான் ரொம்பவே லஞ்சமா வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தது. லஞ்சம் வாங்குறது, அந்த ஒரு வியாபாரமா பண்ணது எல்லாமே மருத்துவத்தை வச்சு நிறையவே வந்து வியாபாரம் பண்ணாங்க. சரியான மருத்துவமும் சரியான கல்வி இருந்தாலே தமிழ்நாடு வந்து முக்காவாசி உயர்ந்துரும். அந்த வகையில வந்து இன்னைக்கு கல்விக்கும் மருத்துவத்துக்கும் விஜயண்ணா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களை நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தின் செயல்பாடு தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. இன்றைக்கு அம்மா உணவகம் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு. அம்மா உணவகம் செயல்பட்டு இருந்தாலுமே ரொம்ப மோசமான நிலையில செயல்பட்டு இருந்துச்சு. இப்ப அதை வந்து கருத்தில் கொண்டு இன்னைக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுல எல்லாரும் போய் இன்னைக்கு நல்லா பசியாத்திட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பராமரிப்பின்றி காணப்பட்ட அம்மா உணவகம் முதல்வர் விஜயின் உத்தரவை அடுத்து தற்போது சுத்தம் செய்யப்பட்டு புதுப்பொலிவு பெற்றுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை சுத்தமாகவும் தரமாகவும் பராமரிக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் காரைக்குடி நகராட்சியின் கீழ் இயங்கும் அம்மா உணவகம் தற்போது சீரமைக்கப்பட்டு புதுப்பொலிவு அடைந்துள்ளது. எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் இன்னைக்கு கைவிடாம அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்காரு விஜயண்ணா. இன்னைக்கு அவங்களோட எம்எல்ஏக்கவும் இன்னைக்கு அமைச்சரவை சட்டப்பேரவையில அமைச்சரவை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சில பேர் வருவாங்க கூட்டணி சேர்த்துட்டு அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா விஜய் நான் சொன்ன வாக்க காப்பாத்தி அவங்களுக்கும் அமைச்சரவையில பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்காங்க. சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். அவர் தான் நம்மள சிஎம் விஜய் அண்ணா.